கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 91ஆம் சங்கீதம் சொல்லக்கூடிய நிபந்தனைகள். நிபந்தனைகள் அப்படின்னு நீங்க கிருபையை பத்தி பேசுறப்ப இங்க நிபந்தனைகள் எப்படி வருது நினைக்கலாம். இங்கே கிருபையில் நடப்பதற்கான அழைப்புகள் ஒவ்வொன்றும் நாம் அவரின் நிழலுக்குள்ளே, அவரின் சத்தியத்திற்குள்ளே, அவரின் அன்புக்குள்ளே அழைத்து செல்கின்றன. முதலாவதாக நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டளை, அன்பின் கட்டளை என்னன்னா, dwell in the secret place of most high. So இங்கே தேவனின் நாமம் எல் ஈலியோன், the most high God, the exalted one அப்படின்னு வெளிப்படுது. ஏழில் உன்னதமான தேவன், உன்னதமான ஒரு மறைவு தற்போது என்பது நம்முடைய முயற்சியால் அல்ல, அது கிறிஸ்துவுக்குள் நம்மை மறைத்திருக்கும் கிருபையால். கொலோசியர் 3:3 சொல்கிறது, you are hidden in the Christ in God. So கிறிஸ்துவுக்குள்ளே நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் மறைந்திருக்கிறோம் அப்படின்னு. இரண்டாவது, affirm that God is your refuge. நம் தேவனை நோக்கி நீ அடைக்கலம் சொல்லணுமா. இங்க யாவே மஷ்யா, யாவே மஷ்ஷே, the Lord my refuge அப்படின்னு அர்த்தம். என் கர்த்தர் என் அடைக்கலமாய் இருக்கிறார். இயேசுவே என் அடைக்கலம், அவருடைய காயங்களே என் நிழல், என் பாதுகாப்பு, என் தஞ்சம், என் அமைதி, என் சமாதானம், என் பாதுகாப்பு அனைத்தும் அவரில் நிறைவேறி உள்ளது என்பதை இதை வெளிப்படுத்துகிறது. மூன்றாவதாக, affirm the God is your fortress. So கர்த்தர் நம் கோட்டை என்பதை நாம் சொல்ல வேண்டுமா. எல் மௌசி, எல் மௌசி, the God is my strength and fortress. கர்த்தர் என் பலமும் என் கோட்டையுமாய் இருக்கிறார். என் கோட்டை என் செயல்களில் அல்ல, கிருபையின் கண்மலையிலே கிறிஸ்துவில் அவரில் நான் அடைக்கலம் பெற்றிருக்கிறேன், அங்கே எந்த அசைவும் இல்லை என்பதே. நான்காவது, affirm that God, he is your God. அவரே நம் தேவன் என்பது வாயிலே அறிக்கை செய்வது, இயேசுவே ஆண்டவர் என்று. இங்கே தேவனுடைய நாமம் யாவே எலோஹிம் என்று வெளிப்படுகிறது. உடன்படிக்கையின் தேவன், என் தேவன் என்று அர்த்தம். அவர் என் தேவனாய் இருப்பது என் நீதியால் அல்ல, கிருபையின் உடன்படிக்கையால் அவர் என்னை சொந்தம் என்று அழைத்திருக்கிறார் என்று தீத்து 2:14 சொல்கிறது. ஐந்தாவது, affirm that God is your trust. So தேவன் நம்முடைய நம்பிக்கை என்பது நாம் சொல்ல வேண்டுமா. இங்கே என் நம்பிக்கை நிலையானது, ஏனெனில் அவர் விசுவாசமானவர். நான் சில சமயங்களில் தளர்ந்தாலும் அவர் எப்பொழுதும் என் நம்பிக்கை உரியவர். நான் அவருடைய கையை பிடிக்கவில்லை, அவர் என் கைகளை பிடித்துள்ளார் என்பது. ஆறாவது, have confidence in his deliverance from every snare. So பொல்லாங்கனை ஒவ்வொரு அஸ்திரங்களுக்கும், ஒவ்வொரு விஷயங்களுக்கும் நான் பயப்படாமல் அவரை நம்பி அவருக்குள்ளே நான் தஞ்சம் அடையும் பொழுது அவர் என்னை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். எல் பாலட், எல் பாலட் அப்படின்னு தேவனுடைய நாமம். The Lord who delivers அப்படின்னு விடுவிக்கிற கர்த்தர் என்று அர்த்தமாம். கிறிஸ்துவில் ரத்தம் என்னை ஒவ்வொரு வலைகளிலிருந்து, இயேசு கிறிஸ்து சிந்தப்பட்ட ரத்தம் ஒவ்வொரு வலைகளிலிருந்து என்னை மீட்டது. அவருடைய மீட்பு ஒரு நிகழ்வு அல்ல, அது நிலையான நிலை, அது நித்திய நிலை. ஏழாவது, have confidence in his protection. இங்கே தேவனுடைய நாமம், இங்கே பாத்தீங்கன்னா அவருடைய அந்த பாதுகாப்பில் நம்பிக்கை வைப்பது. யாவே ஷோம்ரி, யாவே ஷோம்ரி அப்படின்னா the Lord is my keeper. கர்த்தர் என் கவசம், கர்த்தர் என் கேடயம், கர்த்தர் என் கேடகம், என் கர்த்தரின் காவலர் என்று அர்த்தம். என்னை காக்கும் கிருபையின் மேகம் என் மீது நிழலிடுகிறது என்று அர்த்தம். எட்டாவது, make his truth your shield and buckler. So அவருடைய நாமம் இங்கே எல் எமார், the God is truth. அவர் உண்மை உள்ளவர் என்று அர்த்தமாம். the shield and buckler, அவர் கேடயம், என்னுடைய கவசம் அப்படின்றது. அவருடைய வார்த்தை என் கேடயம், அது என் சட்டத்தில் இருந்து, அது பழைய உடன்படிக்கையின் பிரமாணங்களில் இருந்து அல்ல, அது பொய்யில் இருந்து காத்து உண்மையில் நடக்க செய்கிறது. அது பிரமாணங்கள் மூலமா, அது சட்டத்தில் இருந்து அல்ல, பொய்களில் இருந்து காத்து உண்மையில் நடக்க செய்கிறது. ஆமென். சோ ஒன்பதாவது, fear not terrors of pestilence. சோ இங்கே தேவனுடைய நாமம் யெகோவா ஷாலோம், the Lord of peace, கிருபை சமாதானத்தின் தேவனாய் இங்கே அவர் நமக்கு காட்சி தருகிறார். நம்ம எந்த ஒரு பிரச்சனையும், டெரஸ் இல்ல நோய்களையோ பாலாக்குள்ளே நோக்கி பயப்பட தேவையில்லை. பயம் என்னும் குரல் நிற்கும் இடத்துல கிருபை அங்கே நின்று பேசுகிறது. அங்கே பயமே அமைதி உண்டாகட்டும் என்ற கிருபை அந்த பயத்தை பார்த்து பேசுகிறது. என் இருதயம் அவரின் அமைதியிலே உறங்குகிறது. பத்தாவது, confidence that plagues will not come near you. அந்த அவைகள் உன் அருகே வருவதில்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்ற விசுவாசம். இங்கே தேவனுடைய வார்த்தை எல் ரஃபைகா அப்படின்னா the Lord is my healer. அவர் என்னுடைய குணமாக்குகிற தேவன், என்னை காக்கும் கிருபையின் மேகம் என் மேல் நிழலிடுகிறது. இயேசுவின் காயங்களிலே நான் ஆரோக்கியம் பெற்றுள்ளேன். என்னுடைய நோய்கள், மரணம், பாதகம் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் ரத்தம் அவைகளுக்கு எதிராக போர் புரிந்து அவைகளை தோற்கடித்தது. எந்த நோயும், மரணமும், பாதகம் அந்த ரத்தத்திற்கு முன்பாக நிற்பது இல்லை என்று இந்த சத்தியம் சொல்கிறது. 11, மேக் காட் யுவர் ரெஃப்யூஜ். தேவனை உங்களுடைய அடைக்கலமாய் கொள்ளுங்கள். யாவே மஷே,
யாவே மெஷே, the Lord my refuge, நான் அவரில் மறைந்திருக்கிறேன். இது என் சுய பாதுகாப்பு இல்லை, அவருடைய கிருபையே என் கவசமாய் இருக்கிறது. 12வது, the God make God your habitation, அவரை உன்னுடைய வாழ்விடமாய் மாற்றிக்கொள். இங்கு தேவனுடைய நாமம் எல் மோன், எல் மான், எல் மான், the dwelling God அப்படின்னு அர்த்தம். நாம் தேவனை நோக்கி ஓடுவதில்லை, அவருக்குள்ளே வாழ்கிறேன். தேவனே என்னுடைய அடைக்கலமாய் இருக்கிறார், எல் மாவோனாய் இருக்கிறார். அவர் என் வீட்டுக்கும் என் ஓய்வுமாய், என்னுடைய சமாதானமாய், என் இளைப்பதராய் கர்த்தரே அங்கே இருக்கிறார். 13வது, set your love upon God, தேவன் மேலே அன்பு வைப்பது. இங்கே தேவனின் நாமம் யாவே சாயை, the Lord my life, the Lord is my life, தேவன் என்னுடைய ஜீவனாய் இருக்கிறார். அவரை நேசிப்பது என் கடமை அல்ல, அவர் என்னை முதலில் நேசித்தன் விளைவு அன்பு என்னை தாங்கி நிற்கிறது. இது எதுவும் நான் நேசிப்பது கிடையாது, அவர் என்னை முதலில் நேசித்ததன் மூலமாய் அந்த விளைவு, அந்த அன்பு கிருபையின் மூலமா என்னை தாங்கி நிற்கிறது. 14வது, know his name, அவருடைய நாமத்தை நீ அறி. இந்த இடத்துல தேவனுடைய நாமம் எல் யாடே. எல் யாடேனா the God who is known and makes known. So அவருடைய நாமம் எனக்கு தெரிவது அறிவால் அல்ல, உடன்படிக்கையின் அனுபவத்தால். அவரின் நாமம் அவருடைய இயல்பு, அவருடைய நாமம் அவருடைய கிருபை, இதுதான் அவருடைய நாமம். சோ அவருடைய நாமம் is God is known, எல்லாவற்றுக்கும் தெரிந்த தேவன், எல்லாவற்றையும் தெரியப்படுத்துகிற தேவன், எல்லாரையும் பிரபலமாக்குகிற தேவன் என்று அர்த்தம். 15வது, call upon God in your prayer, ஜெபத்திலே தேவனை அழைப்பது. இங்கே தேவனுடைய நாமம் யாவே ஷோமியா டெஃபில்லா, யாவே ஷோமியா டெஃபில்லா, the Lord who hears the prayer, நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். அவர் ஜெபத்தை கேட்பதற்காய் காத்திருப்பதில்லை, நம் வாயில் சொல் பெறுவதற்கு முன்பே அதை அவர் அறிந்திருக்கிறார். நம்ம வயிற்றுல உருவாதுக்கு முன்னதாகவே அவைகளை உருவாக்கி இருக்கிறார். கிருபையின் ஜெபம் என்பது முயற்சினால் அல்ல, இது உறவின் கிருபையின் சுருக்கம். இது உறவு, இது முயற்சினால் கிடையாது, இது உறவு, இது கிருபையின் ஒரு சுருக்கம். ஓகே, சங்கீதம் 91 நிறைவேற்ற வேண்டிய நிபந்தனைகள் அத்தியாயம் அல்ல, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட கிருபையின் உடன்படிக்கை. பழைய உடன்படிக்கையில் ஒவ்வொன்றும் நீங்கள் விரும்பினால் என்று ஆரம்பிக்கிறது, ஆனால் புதிய உடன்படிக்கை அவர் செய்தார் என்று மாறுகிறது. நீங்கள் விரும்பினால், நீங்கள் ஜெபித்தால், நீங்கள் உபவாசித்தால், நீங்கள் ஜெபித்தால் அப்படின்றது இப்ப அவர் செய்தது நிமித்தம் அப்படின்னு புதிய உடன்படிக்கை மாறுது. If you will அப்படின்றது old covenant, இது புதிய உடன்படிக்கையில because he did in the cross அப்படிங்கிறது புதிய உடன்படிக்கை. விசுவாச அறிக்கை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் என் எலியோனும் என் யெகோவா மச்சையும், நீரே என் அடைக்கலும் என் கோட்டையும், என்னை குணப்படுத்துபவருமாய் இருக்கிறேன் மற்றும் என் சமாதானமாய் இருக்கிறேன். நான் உம்மில் வசிக்கிறேன், உமது கிருபையில் நான் இளைப்பாறுகிறேன். பயமோ எந்த வாதையோ எந்த தீமையோ என்னை தொடாது, ஏனென்றால் நான் கிறிஸ்துவில் மறைந்திருக்கிறேன். உமது அன்பு என் கேடயம், உமது உண்மை என் பலம், நான் என்றென்றைக்கும் கிருபை நிழலில் வாழ்கிறேன். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வெளிச்சத்தின் மூலமா கர்த்தர் இன்னும் அதிகமாய் சங்கீதம் 91 தியானம் பண்ணும்படியா கர்த்தர் அனுகிரகம் செய்வராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவுள். கர்த்தர் தமது முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி கிருபையா கடவுள். கர்த்தர் தமது முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கிடைக்கிற கடவுள். God bless you. Stay blessed.